இந்த உலகத்தில் நமக்கு இந்த உடல் இருக்கும் வரைக்கும் நமக்கு விதிக்கப்பட்ட கடமையை நாம் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். நான் பக்தன் ஆகிட்டேன், எனக்கு எந்த கடமையும் கிடையாது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, யாருமே சொல்லக்கூடாது. பகவானே அதான் சொல்கிறார், அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார். அர்ஜுனன் சொல்கிறான், கிருஷ்ணா நான் இப்படியே விட்டா நான் அப்படியே ஓடி போயிடுறேனே, நீ அப்பயும் அதானே சொல்லிகிட்டு இருக்க, ஞானம் தான் முக்கியம் ஞானம் தான் முக்கியம்னு சொல்லிகிட்டே இருக்கேன், நான் இப்படியே ஓடி போயிடுறேன், நான் போய் காட்டில் போய் என்ன பண்ணுறேன், பஜனை பண்ணுறேன் கிருஷ்ணா, நான் போய் தபஸ்யம் பண்ணுறேன், பிக்ஷை எடுக்கிறேன், உனக்காக நான் வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது நீ பண்ணக்கூடாது. அதுக்கு தான் 3ஆம் அத்தியாயம் முழுவதும் பேசுகிறார். 3ஆம் அத்தியாயம் என்னது, கர்மயோகம். ஸோ கர்மயோகத்தை பற்றி பேசும் பொழுது ஆள வந்தார் யமுனாச்சாரியார் சொல்கிறாரு, அசக்தியா லோகரக்ஷாயை குணேசாரோப்பிய கர்த்திருதாம் சர்வேஸ்வரேவா நஸ்யோக்தா திருத்தீயே கர்ம காரியதா அப்படின்னு சொல்கிறார். இது வந்து யமுனாச்சாரியார் சொல்லக்கூடிய கீதார்த்த சங்கிரகம் அப்படின்ற கிரந்தத்தில் இருக்கிற ஸ்லோகம். என்ன சொல்கிறாரு, 3ஆம் அத்தியாயம் கர்மயோகம்னா என்னது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறாரு, அசக்தியான்னு சொல்கிறார். அசக்தியான என்ன அர்த்தம், ஆசக்தி, ஆசக்தியா அப்படின்னா பற்றில்லாம அப்படின்னு அர்த்தம். ஒருவன் கடமையை செய்தாக வேண்டும். பரவாயில்லையே பிரபு, நீங்கள் கேட்ட லட்சம்லையே நீங்கள் மட்டும்தான் இப்படி சொல்கிறீங்க இல்லையா, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவை, எல்லாத்தையும் விட்டு வந்துடுங்க, எல்லாம் மாயை, எல்லாத்தையும் விட்டு வந்துருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் லட்சம் என்ன சொல்லியிருக்கீங்க, கடமையை செய்யுங்கன்னு சொல்லிட்டீங்களே. ஒர்க் இஸ் வர்ஷிப், செய்யும் தொழிலே தெய்வம், நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. கிருஷ்ணர் அதான் சொல்கிறார், கர்மண்யேவாதி காரஸ்தே, உன்னுடைய கடமையை நீ கண்டிப்பாக செஞ்சாகணும். நல்லா இருக்குல்ல, இது யாருமே சொல்கிறதில்லை. அதனால் கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு, கடமையை செய்ய சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பாவும் அடிக்கடி சொல்லுவார், டே பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்கிறார் கடமையை செய்யன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த லைன் கொஞ்சம் படிங்க, அடுத்த லைன் யாரும் போகிறதே கிடையாது, ஃபஸ்ட் லைனும் நிறுத்திடுறாங்க. கர்மண்யேவாதி காரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்மஃபலஹே துர்போர் மாதே சங்கோஸ்த அகர்மணி, 3 விஷயத்தை பேசுகிறார். அதுக்கப்புறம் 3 விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. அதுதான் அசக்தியான்னு சொல்லி சொல்கிறார். இதுக்கு நான் பகவத்கீதை கிளாஸ் எடுக்க போகிறது கிடையாது. பட் அங்கே சொல்கிற விஷயம் அசக்தியா, பற்றில்லாமல் ஒருவன் தன்னுடைய கடமை செய்யும். பற்றின்மைனா என்ன அப்படின்னு நம்ம அப்புறம் எத்தனையோ முறை பேசியிருக்கோம், அப்புறம் பேசலாம். பட் இங்கே அந்த பற்றின்மை பற்றி பேசுகிறார். அர்ஜுனன் சொல்கிறான், கிருஷ்ணா எனக்கு பற்றின்மை வளர்ந்துருச்சு, நீ சொல்கிற பற்றின்மை எனக்கு வளர்ந்துருச்சு. ஏன்னா கடமை ஏன் சொல்கிறாரு, பற்றின்மை வளர்த்துக்கிறதுக்காக செய்ய சொல்கிறார். பற்றின்மை வளர்ந்துருச்சுன்னா கடமை செய்ய தேவையில்லை எல்லாரும், அப்படி தானே. இப்போ டாக்டர்கிட்ட மருந்து சாப்பிட போகிறோம், மருந்து ஏன் சாப்பிட்றோம், மருந்தை நிறுத்துறதுக்காக மருந்து சாப்பிட்றோம், அப்படியா இல்லையா ஆமாவா இல்லையா. மருந்து எதுக்கு சாப்பிட்றோம், ஒரு கட்டத்தில் மருந்தை நிறுத்துறதுக்காக மருந்து சாப்பிட்றோம். மருந்து சாப்பிட்றதுக்காகவே மருந்து சாப்பிடுவோமா, கிடையாது. மருந்து சாப்பிட்றதோட நோக்கம் என்னது, ஒரு கட்டத்தில் மருந்தை நிறுத்தணும். மருந்தை நிறுத்தினா என்ன அர்த்தம், குணமாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுபோல் கடமையை செய்வதனால ஒருவன் கடமையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்றதான் விஷயம். கடமையை செய்வதனால கடமையிலிருந்து வந்துடலாம். அப்போ என்ன பண்ணலாம், கடமையினால் கடமையை துறக்க முடியும், கடமையை செய்யாமல் கடமையை துறக்க முடியாது அப்படின்றத அர்த்தம். அப்போ அர்ஜுனன் கேட்குறான், சரி கிருஷ்ணா, எனக்கு தான் கடமை துறக்கூடிய அளவுக்கு எனக்கு என்ன வந்துடுச்சு, பற்றின்மை வளர்ந்துருச்சு, எனக்கு பற்றே கிடையாது, பக்குவம் ஆகிட்டேன், நான் ஏன் கடமையை பண்ணும் அப்படின்னு கேள்வி கேட்குறான். அதுக்கு அடுத்த லைனில் சொல்கிறார், ஏன்னா கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் விட மாட்டார். அவருக்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அதை நடத்தியே ஆகணும். ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லுவார், அதுக்கப்புறம் இல்லை இன்னொன்று இருக்குது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படாத. அசக்தியா லோகரக்ஷாயை அப்படின்னு சொல்கிறார். லோகரக்ஷாயின்னா உலகத்தை காப்பாற்றுவதற்காக அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார். உலகத்தை என்ன காப்பாற்றுறது, ஏன்னா இப்போ நீ கடமை செய்யாமல் போயிடுவ, உனக்கு பற்றின்மை இல்லை, நீ கடமை செய்யாமல் போயிடுவ. நாளைக்கு உன்னை பார்க்குறவன் என்ன பண்ணுவான், ராஜாவே பண்ணல நான் ஏன்டா பண்ணும், எனக்கும் பற்றின்மை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவன் தவறான ஒரு பற்றின்மை வளர்த்துப்பான். அதனால் என்ன ஆகும், அவன் பற்றின்மையை வளர்த்துக்க முடியாது, பற்றோடு இருக்க முடியாது, ரெண்டும் கெட்டான் நடுவில் போய் நின்றுருப்பான் இல்லையா. அதனால் என்ன ஆயிரும், உலகமே கெட்டு போயிடும். ஸோ உலகத்தை காப்பாற்றுவதற்காக மற்றவர்களுக்கு உதாரணமாக நீ என்ன பண்ண முடியும், கடமையை நீ செஞ்சாகணும். உனக்கு தான் பற்றின்மை இல்லை, பற்றின்மை இல்லை, அப்போ கடமை செய்ய இல்லை, கடமை செஞ்சால் பற்றின்மை வந்துடும், அப்போ கடமை செஞ்சு தான் ஆகணும், அப்போ தான் உனக்கு பற்றின்மை வரும். எனக்கு பற்றின்மை இல்லை, அப்படி கடமை செஞ்சுறேன், ஏன் உனக்கு என்ன கஷ்டம், பற்றின்மை இல்லாமல் கடமை செய்யறது என்ன கஷ்டம். கிருஷ்ணர் இப்படியும் போடுறார், இப்படி கொண்டு வைக்கிறார். அர்ஜுனுக்கு வேறு வழியே இல்லை. அசக்தியா லோக ரக்ஷாயை குணேசாரோப்பிய கர்த்தர்தாம் அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணரும் சொல்கிறார், அர்ஜுனா இந்த பற்றின்மையினால் கடமை, இந்த பற்றின்மையோட கடமை செஞ்சுட்டே இருக்கவங்க யார் தெரியுமா, ஆஸ்திதா ஜனகாதயான்னு சொல்கிறார். ஜனக மகாராஜன் எப்படி இருந்தான், பற்றே இல்லாமல் இருப்பான். ஆனால் என்ன பண்ணான், தன்னுடைய கடமையை கண்டிப்பாக செய்வான்.
உங்களுக்கு தெரியும் ராமாயணத்தில் ஜனக மகாராஜன் ஃபஸ்ட்டு முறை வந்து சந்திக்கிறாருல்ல ராமர் லக்ஷ்மணரும். அப்போ அவர் யஜ்யம் பண்ணிகிட்டு இருப்பார். ஏன் யஜ்யம் பண்ணுறாரு தெரியுமா? அங்கே சொல்கிற ராமாயணத்தை சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து சண்டை போடாமல் விட்டு நிறைய பேர் வந்துடுறாங்களாம் எதிரிகள். இவர் தான் உட்காந்து பஜனை பாடிட்டே இருக்காரு. ராஜான்னு என்ன பண்ணணும்? உட்காந்து ராஜ்யம் ஆளணும். அங்கே உட்காந்து சுற்றி ரிஷிகள்லாம் உட்கார வச்சுட்டு இந்த உபநிஷத்து என்ன சொல்லுது, இந்த வேதம் என்ன சொல்லுது, இந்த வேதாந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னு பேசிகிட்டு இருந்தால் அப்போ எதிரிகள் சும்மா இருப்பானா? அவன் உள்ளே வந்துடுறான், பிரச்சனை பண்ணுறது உள்ளே வரான். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு? இப்போ தேவர்களுக்கு யஜ்யம் பண்ணுறாரு. தேவர்களே நீங்கள் என்ன பண்ணுங்கள், யஜ்யத்தை பாதுகாத்து கொடுங்க, நான் என்ன பண்ணுவேன், உட்காந்து சத்சங்கத்தில் இருப்பேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அந்த யஜ்யம் பண்ணுறாராம். ராமாயணத்தில் சொல்லப்படுது. ஸோ அப்படி அவர் என்ன பண்ணுவார்? ராஜாவாகவே இருந்தாலும் அவர் எப்படி இருந்தார்? பற்றின்மையோடு இருந்தார் அப்படின்ற விஷயம் தான் சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு அர்ஜுனுடைய முகத்தை பார்க்குறார். அர்ஜுனன் சொல்கிறான், என்ன கிருஷ்ணா ஏதோ எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டு இருக்க, ஜனக மகாராஜன் அவன் எப்போ வந்தார், இப்போ தான் எக்ஸாம்பிள் சொல்லேன் அப்படின்னு கேட்டோடனே கிருஷ்ணர் அர்ஜுனன் சொல்கிறா, என்ன பாருடா நீ அர்ஜுனா, என்ன பாருடா, என்னோட எக்ஸாம்பிளாக பாடுறா. ஜனக மகாராஜனோட எக்ஸாம்பிள் ஏன் போகணும்? நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன ஞானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தயேவச்ச கர்மணி யதிஹம் ந வர்த்தேயம் ஜாது கர்ம நதந்திரதः மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசः உத்சீதேரிமே லோக ஜனஸ்யா மோ கர்மணம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்கிறாரு? நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம், இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டிய கடமை ஒன்றும் கிடையாதுரா. த்ரிஷு லோகேஷு கிஞ்சன, கொஞ்சம் கூட கிடையாது. 3 உலகத்தில் என்னை யாரும் கடமை சொல்ல முடியாது. கிருஷ்ணா அதை பண்ணுறான்னு யாரும் சொல்ல முடியாது. ஞானவாப்தம் இல்லை, ஒரு கடமையை செஞ்சால் எனக்கு ஒன்று கிடைக்கும், பலன் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, என்கிட்ட இல்லாத பலனே கிடையாது. நான் அவாப்த சமஸ்த காமனாக இருக்கேன். ஞானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தயேவச்ச கர்மணி, இருந்தாலும் என்ன பண்ணுறேன்? என்னுடைய கடமையை விடாமல் செய்வேன். ஒருத்தன் ஏன் கடமை செய்கிறான்? அவனுக்கு பலன் கிடைச்சா கடமை செய்கிறான். பலன் கிடைக்கிறதுனால ஒருத்தன் கடமை செய்யலான்னு சொல்லலாம். ஆனால் பகவானுக்கு என்ன கிடையாது? பலன் ஒன்றும் பெற போகிறது கிடையாது. இல்லை பாப்பம் வந்து சேரும்ன்ட்டு கடமை செய்யலாம், பகவானுக்கு பாப்பம் வரப்போகிறதும் கிடையாது. அப்போ எதுக்கு தான் கடமை பண்ணுறார் பகவான்? உதாரணத்துக்காக பண்ணிகிட்டு இருக்கார். லோக சங்கிரகம் ஏவாப்பி சம்பஷன் கருத்து மருகசின்னு சொல்கிறார். லோக சங்கிரகம் அப்படின்னா உலகத்துக்கு உதாரணம் காட்டுவதற்காக என்ன பண்ணுறேன்? என்னோட கடமையை செஞ்சிட்டு இருக்கேன். எதி ஹகம் ந வர்த்தேயம், நான் செய்யலை அப்படின்னா ஜாது கர்மன் நதந்திரதः மம வர்த்தமானு வர்த்தந்தே, என்னை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க மனுஷ்யா பார்த்த சர்வசா சங்கரஸ்ய கர்த்தாஸ்யாம் உபஹன்யாம் இமாம் பிரஜாக. இதனால் வர்ணசங்கரம் வந்து சேரண்டா அர்ஜுனான்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இப்படி கிருஷ்ணர் காட்டுறார். இந்த உலகத்துக்கு வந்தார்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்? தன்னுடைய கடமையை கண்டிப்பாக செஞ்சே தீர்வார். இதை பார்க்கணும், இதை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நாரதர் போகிறார். நாரதருக்கு ஒரு ஆசை, கிருஷ்ணர் எப்படிலாம் கடமையை பண்ணுறார் போய் பார்க்கணுமே, அவன் கிரகஸ்த ஆசிரமத்தை எப்படி செய்கிறார் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை வருது. கிருஷ்ணனுடைய வீட்டுக்குள்ளே போகிறார். கிருஷ்ணருக்கு 1 வீடா 2 வீடா எத்தனை வீடு இருக்குது? 16,108 வீடு இருக்குது. ஒவ்வொரு வீடுக்குள்ளே போகிறார். ஃபஸ்ட்டு துவாரைக்குள்ளே போகிறார். கிருஷ்ண பவனம் முன்னாடி பெரிய கேட் போட்டாங்க. உள்ளே போனால் பெரிய காம்ப்ளெக்ஸ், நிறைய வீடு இருக்குது. ஹவுசிங் என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன சொல்லுவாங்க அது பேர்? ஹவுசிங் போர்டு, அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஹவுசிங்கா? அப்பார்ட்மெண்ட் கிடையாது, காலனி ஏதோ வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று. ஸோ அந்த மாதிரி 16,108 வீடு இருக்குது. நாரதர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போகிறார். கிருஷ்ணர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறார். கிருஷ்ணர் அப்போ தான் தூங்கி எந்திரிக்கிறார். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தூங்கி எந்திரிக்கிறார். இன்னொரு வீட்டுக்குள்ளே போகிறார். குளிச்சுட்டு திலகம்லாம் அலைஞ்சிட்டு ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கார். இன்னொரு வீட்டுக்குள்ளே போகிறார். பூஜை பண்ணிகிட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்கு போகிறார். பிராமணர்களுக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்கு போகிறார். பசுமாட்டை பார்த்துட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்கு போகிறார். அவருடைய ஒய்ஃபுக்கு காய்கறிலாம் கட் பண்ணி கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்கு போகிறார். குழந்தைங்க எல்லாத்தையும் ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்ப தயார் பண்ணிகிட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்கு போகிறார். பையனுக்கு பொண்ணு சம்பந்தம் பார்க்க வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கார். இன்னொரு வீட்டுக்கு போகிறார். பையன் பக்கத்து ஊரில் போய் ஏதோ பொண்ணை கடத்திட்டு வர போயிருக்கான், அங்கே பிரச்சனை அடிச்சு அந்த பிரச்சனை தீர்க்க போயிருக்கார். இன்னொரு வீட்டுக்கு போகிறார். 2 பேர் நல்ல ஆளுங்க, பிஸ்னஸில் வந்து பிரச்சனை வந்துருச்சு, அவங்ககிட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கார். இன்னொரு இடத்துக்கு போகிறார். 2 பேர் சிண்டு மூட்டை விட்டு அவங்ககிட்ட சண்டை ஏற்படுத்திட்டு இருக்கார். இன்னொரு வீட்டுக்கு போகிறார். மத்தியானம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கார். இன்னொரு வீட்டுக்கு போகிறார். அங்கே தாயக்கார உட்காந்து தன்னுடைய மனைவியோட விளாண்டுட்டு இருக்கார். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போய் போய் பார்த்துட்டு நாரதர் என்ன பண்ணுறாரு? மயங்கி விழுந்துட்டார். கிருஷ்ணா நீ இவ்வளோ பண்ணுறியா? மனுஷங்க நான் கூட பண்ணுறது இல்லையே இவ்வளோ கடமையை. மனுஷனாக பிறந்து பண்ண வேண்டிய கடமைகள் நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஆனால் தெய்வமாக இருந்து நீ என்ன பண்ணுற? இவ்வளோ கடமையை பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஆச்சரியப்படுறார். இதுதான் ராமாயணமும் காட்டுது. ராமாயணத்தில் பகவானாகவே இருந்தாலும் ராமர் என்ன பண்ணார்? தன்னுடைய கடமையை கண்டிப்பாக செஞ்சார். பித்ருவாக்கிய பலிபாரணம், அப்பா சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணார்? அவர் கண்டிப்பாக செஞ்சு காட்டார்.
இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க. நம்மளுக்கு சுப்ரபாதம் இருக்குது இல்லையா? சுப்ரபாதம் எப்படி ஆரம்பிக்குது? கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம் இப்படி தான் ஆரம்பிக்குது. இது விஸ்வாமித்திர சொன்ன சுப்ரபாதம். சுப்ரபாதம் எங்கே நடக்குது? விஸ்வாமித்திரர் இவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போயிட்டார். 2 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கவங்கள எழுப்பணும். எப்படி எழுப்புறது? எப்படி 2 பேரும் எழுக்கிறது? தூங்கிட்டு இருக்கவங்க 2 பேரும் எப்படி எழுப்புறது? சின்ன பசங்களை எழுப்பும் போது அவங்க ஏதோ தூரம் உட்காந்துக்கோங்க, தூரமாக உட்காந்துக்கோங்க. ஏன்னா சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க, கொரோனா வந்துடும் சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து சொல்கிறாரு, சின்ன பசங்களை எப்படி எழுப்புறது அப்படின்னா, அந்த சின்ன பையன் இருக்கானே, உன் பேர் என்ன? அமர்நேஷ் என்ன பண்ணுறான்? என்னை பார்க்குறான், பிரபு நானும் உங்களோட வரேன் பிரபு, ஊருக்கு வரேன் பிரபு அப்படின்னு சொல்கிறான். சரி வாடா, என்ன பண்ணுறான்? அவனை நான் இங்கேருந்து ராஜமந்திரி கூப்பிட்டு போயிடுறேன். வரும்போது சந்தோஷமாக சிரிச்சுட்டே வந்துடுறான். பசங்க திடீர்னு ஒன்று தெரியாது, காலைல எழுந்திரிச்சோன்னே யார் ஞாபகம் வரும்? அப்பா அம்மா ஞாபகம் வரும். ஐயோ அப்பா அம்மா விட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவோம்? அழுக ஆரம்பிச்சு. ஏன்னா அப்பா கிட்டே போகணும், அம்மா கிட்டே போகணும், அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அது போல் விஸ்வாமித்திரர் யோசிச்சாரான், சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்துட்டோம், ஏதோ ஏமாற்றி அப்பா கிட்ட பேசி கூப்பிட்டு வந்துட்டோம், கோவத்தை காட்டி. இப்போ 2 பசங்களை எந்திரிச்ச உடனே நான் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு அழுதா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சார். யோசித்த பின்னாடி பேச ஆரம்பிக்கிறாரு. கௌசல்ய மகனே எந்திரின்னு சொல்கிறார். கௌசல்யா அப்படி வந்து எழுப்புவாங்களா? தினமும் காலை எழுந்திரிக்கும் போது கௌசல்யா பையா எந்திரின்னு எழுப்புவாங்க? எழுப்ப மாட்டாங்க. ராமா எந்திரடா, லாலா எந்திரடா எழுப்புவாங்க. ஸோ அப்போ கௌசல்யா மகனை எந்திரின்னு சொல்லும் போது ராமர் புரிஞ்சுப்பார், ஓ வேறு யாரும் நம்மளை எழுப்புறாங்க, நம்ம கௌசல்யா கூட இல்லைன்றதை புரிஞ்சுப்பாராம் எழுப்பும் போதே. அதனால் அப்படி எழுப்புறாங்க, கௌசல்யா சுப்ரஜா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லுவாங்க. அதில் ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் பார்க்கலாம். என்ன சொல்கிறாரு? சீக்கிரமாக எந்திரி, காலையில் உனக்கு பூஜை பண்ணுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்துல, சீக்கிரம் தர பூஜை பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். ராமர் கேட்குறாரு, வெயிட் அ மினிட் சுவாமி, இப்போ தான் என்ன பண்ணீங்க நீங்கள்? எங்கள் அப்பா கிட்ட பெரிய லக்ஷர் கொடுத்துட்டு வந்துறீங்க. அகம் வேத்தி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். ராமர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ராமர் பகவான்ற எனக்கு தெரியும். நான் தான் பகவானாச்சு, என்னையே எழுப்புறீங்க? எனக்கு எந்த ரூல்ஸும் இல்லைல்ல. நான் இப்போ மற்ற மக்கள்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கலாம் அப்படின்னா அவங்க கீழே இருக்கக்கூடிய மிருகமாக பிறப்பாங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ நான் பிரம்ம முகூர்த்தம் எந்திரிக்கணும், எனக்கு ஒன்றும் கட்டுப்பாடு இல்லையே, நான் ஏன் சாமி எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, ஏப்பா நான் உன்னை வந்து வைகுண்டத்தில் எழுப்புனா பரவாயில்ல, நீ இப்போ பூமியில் எங்கே வந்திருக்க? பூமியில் மனுஷனாக வந்திருக்க. நரசார்துலன்னு சொல்கிற வார்த்தையை அங்கே என்ன சொல்ல? வைகுண்டநாதான்னு சொல்லு. உத்திஷ்ட நரசார்துல, மனிதர்களில் சிறந்தவனே எந்திரின்னு சொல்கிறார். ஸோ இங்கே நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். மனுஷனாக பிறந்துட்ட அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் விதிக்கப்பட்ட கடமை என்ன பண்ண ஒருத்தர் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் அப்படின்றத விஷயம். ஸோ இந்த ராமாயணம் சொல்லி கொடுக்குது, இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய ஆசிரம தர்மத்தை என்ன பண்ணும்? கண்டிப்பாக செஞ்சாகணும். எல்லா தர்மமும் நம்மளுக்கு சாஸ்திரம் தான் கொடுத்துருக்கு. பாகவத்தில் இல்லையா என்ன நம்ம சொல்கிறோம், பாகவத்தை கடைப்பிடிக்கும்னு சொல்கிறோம். அதே பாகவம் தான் சொல்லி கொடுக்குது. அதே பாகவத்தில் வர்ண தர்மம் என்ன, ஆசிரம தர்மம் என்னன்னு சொல்லி கொடுக்குது. எந்த ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு? வர்ண தர்மத்தை ஆசிரம தர்மத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸ்பிளேஷன் இருக்குது பாகவத்தில். எந்த ஸ்கந்தத்தில் இருக்குது? 7வது ஸ்கந்தத்தில் இருக்குது. 7வது ஸ்கந்தத்தில் என்ன விஷயம் இருக்கும்? 7வது ஸ்கந்தம் பாகவத்தோட 7வது ஸ்கந்தத்தில் என்ன லீலை இருக்கும்? முக்கியமான லீலை நரசிம்ம லீலை இல்லையா? பிரகலாத லீலை. ஸோ அங்கே மொத்த பாகவதம் 7வது ஸ்கந்தம் எடுத்துட்டீங்கன்னா 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று நரசிம்ம லீலை, இன்னொன்று நாரதருடைய வர்ணாசிரம தர்மத்தினுடைய உபதேசங்கள் பிரிச்சுக்கலாம். இது 2 ஏன் சொல்கிறார் அப்படின்னா, ஒன்று முதல்ல சொல்லக்கூடிய நரசிம்ம லீலையில் என்ன காட்டுறாரு? ஒருவன் பிரகலாதனை போல முழு சரணாகதியோடு இருந்து பகவானை அடையலாம். 2வது பகுதி என்ன சொல்லுது? அப்படி நீ பிரகலாதனை போல இல்லை, உன்னுடைய பக்தி பிரகலாதனை போல முழு சரணாகத்தோடு இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணும்? வர்ணாசிரமத்தில் விதிக்கப்பட்ட உன்னுடைய கடமைகளை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும்? உன்னுடைய முன்னேற்றம் அடைந்து நீ பகவானை அடைய முடியும் அப்படின்ற விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன். இதை சொல்கிறது தான் 7வது ஸ்கந்தம் 2ஆக பிரித்து அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த பாகவதம் சொல்லிக் கொடுக்குது நம்மளுக்கு எந்த வர்ணம் எந்த ஆசிரமத்துக்கு உண்டான தர்மத்தை கடைபிடிக்குன்னு சொல்லி கொடுக்குது. அதை ஒருத்தர் கண்டிப்பாக செய்தாகணும். அதே சமயத்தில் மற்ற ஆசிரம தர்மத்தை ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது? எடுத்தவும் கூடாது. அதுவும் பெரிய ஆபத்திலவே முடிஞ்சிடும். பகவத்கீதை அதுதான் அடிப்படையாக கொண்டு இருக்கு. பகவத்கீதையில் சொல்கிற விஷயம் என்னது? உன்னுடைய வர்ண தர்மம் என்னது? க்ஷத்ரிய தர்மம்.
நீ யார் தர்மத்தை எடுத்துக்காத, பிராமண தர்மத்தை எடுத்துக்காதுன்னு சொல்லுது. ஸோ அப்போ நம்மளுடைய குணத்துக்கு ஏற்றாற் போல், நம்முடைய ஆசிரமத்துக்கு ஏற்றாற் போல் நம்முடைய தர்மத்தை செய்யணுமே தவிர மற்ற ஆசிரமம் மற்ற வர்ணத்துடைய தர்மத்தை நாம் செய்யக்கூடாது, செய்ய தேவையில்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு பகவத்கீதை சொல்லிக் கொடுக்குறதும் இங்கே ராமாயணம் சொல்லிக் கொடுக்குறதும் அந்த விஷயமா இருக்குது.